வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பூத்திருக்கிற மார்னிங் க்ளோரி பாருங்கள். இது ப்ளூ கலரில் பூத்திருக்குது. இது கொடி வகையை சேர்ந்தது. இந்த கொடி இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் இழந்த மரத்து மேலே பரவி இருக்குது. இது வந்து என்னென்னா வருஷம் முழுக்க விதை விழுகிற இடத்துல எல்லாம் இது முளைச்சி கொடி பூக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் தான். இது ஒன்றும் மெடிசினல் வேல்யூ அவ்வளோ சொல்லலை யாருமே இது வரலாம். பாருங்க ப்ளூ கலரில் இதை ட்ரம்பட் மாதிரி பூத்துருக்குது. எங்கே வேணாலும் ஸ்ப்ரெட் ஆகும். இதெல்லாம் ஒன்றுமே பராமரிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. விதை கிடச்சிச்சின்னா நம்ம வேலி உரத்துலையோ ஏதோ ஒரு குச்சி போல் இருக்க இடத்துல நிறையா போட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு முடிச்சு கொடி ஏறி அது பூக்க ஆரம்பிச்சிடுது. கலரு ஒரு ஆரஞ்சு பிங்க் கலர் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பூ மொட்டு இருக்குது. பூ பாருங்கள், பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு மெடிசினல் வேல்யூ சீக்கிரத்தில் வாடிடும். ஆனால் இது ரொம்ப நேரம் இருக்காது. தேங்க்யூ. பூக்கிறதுனால வாசலுக்கு முன்னால் ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக இது நல்லா வளர்க்கலாம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இதுதான் மார்னிங் க்ளோரி. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் போட்டிருக்க மார்னிங் க்ளோரி செடி பாருங்கள். மார்னிங் க்ளோரி பூ கொடி நல்லா பெருசாக ஒரு இழந்த மரத்து மேலே போயிட்டுருக்குது. இது வந்து வருஷம் முழுக்க பூக்கக்கூடிய செடி. விதை விழுந்த தானாகவே விதை விழுந்து அதான் வந்துகிட்ருக்குது. இது வந்து இப்போ கொடி வகை. இது கொடி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி எங்கே வேணாலும் ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. மொட்டு வச்சுருக்குது. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. பட் என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு கலரு, இன்னொரு ஆரஞ்சு கலர், பிங்க் கலர் ஒன்று இருக்குது. அது இன்னும் பூக்குது. இதுக்கும் மெடிசினல் வேல்யூ இருக்குது. ஆனால் இது என்ன வருஷம் முழுக்க பூக்கிறதுனால வாசலுக்கு முன்னால் ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக இதை நல்லா வளர்க்கலாம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குங்க.